நிறைய கோயில் உருவாகிருக்கு. நிறைய புராதனமான கோயில், இதெல்லாம் ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலெல்லாம் இந்த ஒரு கணக்கில் உருவாக்கப்பட்டது, இதில் ஒரு பெரிய அதிசயமெல்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய கோயில்கள் இந்த நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை கோயில்கள். இதெல்லாம் எதுக்குங்க உருவாச்சு? இவ்வளோ கோயில் ஏங்க உருவாகணும்? இந்த கோயில்னால மக்களுக்கு என்னங்க பலன் தெரிஞ்சுக்கணும் தானே. இப்போ ஆரம்ப காலத்துலலாம் கோவில்கள் கட்டினது யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ராஜாக்கள், மன்னர்கள் கட்டியிருப்பாங்க. இல்லை ஒரு மிகப்பெரிய அந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஜமீன்தார் கட்டியிருப்பார். எதுக்காக கட்டியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாளும் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற ஜனங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து இறைவனுடைய பேரால் நடக்கக்கூடிய ஒரு திருவிழாக்களில் ஒன்றா கூடி சந்தோஷமாக சிரித்து பேசி நன்மை தீமைகளை எல்லாம் பேசி ஒரு ஒற்றுமை உணர்வு, மனசுக்கு ஒரு உற்சாகம் வரணும், அந்த நினைப்பிலேயே மீதி அடுத்த வருஷம் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மன்னர்களுக்கு, ராஜாக்களுக்கெல்லாம் பிறந்த நாட்கள் அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு யாருக்காவது பிறந்த நாட்கள், நல்ல நாட்கள் வரும் பொழுது மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு தானங்கள் கொடுக்கணும், அதன் மூலமாக புண்ணிய கணக்கை தேடணும். அந்த நோக்கத்துக்காக இயற்கை பேரழிவுகள் வருது, வெள்ளம், புயல், இந்த மாதிரி விஷயம் வருது, மக்கள் வீடு இழக்கிறாங்க அப்படின்னா அந்த பேரழிவுகள் தாக்காத வகையில் கட்டிடக்கலையில் சிறப்பான ஒரு அனுபவத்தை எல்லாம் வெளிப்படுத்தி கட்டப்பட்ட இந்த கோவில்களை கொண்டு மக்களுக்கு தஞ்சம் கிடைப்பதற்காக உட்கார்ந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த இயற்கை சீற்றங்கள்லாம் அடங்கினதுக்கப்புறம் வெளியில் போகலாம், இந்த மாதிரி மக்களை பாதுகாக்கிறதுக்காக. அப்புறம் மக்கள்கிட்ட ஒழுக்கம் எப்பயுமே இருக்கணும். அந்த ஒழுக்கத்துக்கு அடையாளமாக எதையாவது ஒன்று பண்ணி வச்சா தான் இவங்க ஒழுக்கமாக இருப்பாங்க. இந்த மாதிரி காரணங்களுக்காக கோயில் உருவானதாக நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதோட இன்னும் சில காரணங்கள் இருக்குது, அது நமக்கு தெரியல. இப்போ மனுஷன் அப்படின்னாலே நன்மைகள் தீமைகளின் வடிவம். அவங்ககிட்ட நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும். எப்போ எனக்கு இப்போ நடக்கிற நல்லதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது, எப்போ எனக்கு நடந்த கெட்டதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குங்கிறத உணரவே முடியாதபடி ஒரு வாழ்க்கை போகுதோ, அந்த மாதிரி மனுஷன் அந்த கோயிலுக்குள்ளே போன உடனே, அதுக்கு பேரே ஆலயம்னு பேர், ஆன்மா லயமாகக்கூடிய இடம்னு பேர். அங்கே போன உடனே கொஞ்ச நேரம் ஆன்மாவை அமைதிப்படுத்துறது. ஏன்னா கோயில்னால் இறைவன் இருக்கிற இடம் நமக்கு சொல்லி பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க இல்லையா. அந்த கோவிலுக்குள்ளே போன உடனே நம்மளை எரியாமல் நம்ம மனசு என்ன பண்ணுன்னா அமைதியாகும். ஏன்னா சாமி முன்னாடி உட்காந்துருக்கதா நினச்சி. அப்படின்னா ஆன்மா லயமாகுதுன்னு அர்த்தம். லயமாகிறது எதுக்கு? எனக்கு ஏன் இந்த நன்மை நடந்துச்சு, எனக்கு ஏன் இந்த தீமை நடந்துச்சுன்னு நாம் யோசிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஏன்னா மீதமுள்ள இடத்துல சாமி இல்லைங்கிற நினைப்போற சாமி இங்கே தான் இருக்குன்னு நம்ப வச்சிட்டதுனால அந்த இடத்துல போய் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்துக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுதான் அந்த கோயில். இன்னும் சில ஆலயங்கள்லாம் என்ன நோக்கத்தில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, கடவுளை தேடி போகிறான் ஒவ்வொரு மனுஷனும். போகிற வழியில் பல பேர் போலியாக இப்படி போனால் அப்படி போனால் கடவுள் கிடச்சின்னு சொல்லி ஏமாத்திடுவான். உனக்கு ஒரு மேப் ஒன்று போட்டு வைக்கிறேன், அந்த மேப்பில் இப்படி போய் இப்படி ரூட்டில் இப்படி வந்தீங்கன்னா அங்கே கருவறைன்னு ஒன்று வந்துடும், அங்கே தான் கடவுள் இருக்கிற இடங்கிறத மேப்பில் உனக்கு போட்டு காட்டிடுறேன், அதை அப்படியே இங்கே உடம்புல அப்ளை பண்ணிப்பார், உனக்கு அந்த மேப்பில் பிரகாரம் ட்ராவல் பண்ணி போனதில் கடவுள் இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கான இடம் ஒரே ஒரு ஆலயம் எத்தனை நன்மைகளுக்காக படைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கணும். இப்போ நமக்கு என்ன, நம்ம கல்ச்சரில் கோயில் இருக்கிறதெல்லாம் சும்மா சாமி, அதெல்லாம் சிலை, கல், இந்த கோயிலை இடிச்சிருங்க அப்படின்னு இடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோம். மதச்சார்பு இல்லாத ஒரு நாடாக இருக்கிறதுக்காக கோயில்களெல்லாம் இடிச்சிட்டோன்னு வச்சுக்கோம். யாருக்கு எந்த நஷ்டமும் ஆயிர போகிறதில்ல. ஆனால் ஒரு சில காலங்கள் கழித்து இறைவனை நோக்கி போகணும்னு தேடல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இறைவனை நோக்கிய பாதை கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் அதுதான் உண்மைங்கிற மாதிரியே போயிடுவோம். உண்மையிலேயே அந்த மேப்பை போட்டு வச்சது நம்ம கையில் இல்லை அப்படின்னா கடவுள் இதுதாங்கிறது தெரியாமலே நம்ம வாழ்க்கை போயிடும். அதுக்காக அதெல்லாம் இருந்து தான் ஆகும். அப்போ ஆலயங்கள் ஒன்றே ஒன்று தான், இறைவனை நோக்கிய பயணத்தை நமக்கு எளிமைப்படுத்தி கொடுக்குது. என்கிட்ட இருக்க நன்மை தீமை என்னன்னு என்னை சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு அமைதியான ஒரு இடம் அந்த ஒரு இடம். மக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு சந்தோஷத்தை நிம்மதியும் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு இருப்பிடமாக அந்த இடம் இருக்குது. நம்முடைய புனிதத்தை நாம் உணர்றதுக்கான வழிகாட்டியாகவும் இருக்குது. அதனால் நம்ம தேசத்தின் அடையாளம் அப்படிங்கிறது ஆலயங்கள். ஒவ்வொருத்தரும் அந்த ஆலயங்களுடைய புனிதத்தன்மை கெட்டுப்போகாத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய தனி கடமையும் கூட.
குருவே சரணம்.